முந்தைய திமுக ஆட்சியில் அரசு போக்குவரத்து துறைக்காக பல டெண்டர்கள் விடப்பட்டன. புதிய பஸ்கள் வாங்குவது, உதிரி பாகங்கள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்வது, மினி பஸ்களுக்கு கூண்டு கட்டும் பணி என பல கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்கள் கோரப்பட்டு பணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த டெண்டர்களில் பல்வேறு விதிமீறல்கள் மற்றும் குளறுபடிகள் நடந்திருப்பதாக புகார் எழுந்தன. முதல்வர் விஜய் தலைமையிலான தவிக அரசு அமைந்ததும் இதுகுறித்து ஆய்வு செய்யப்பட்டது. போக்குவரத்து துறை தணிக்கையில் டெண்டர்களில் விதிமீறல்களும் நிதி இழப்பு அபாயங்களும் இருந்தது கண்டறியப்பட்டது. டெண்டர் கோரப்பட்ட விதம் மற்றும் நிறுவனங்களை தேர்வு செய்ததில் முறையான விதிகள் பின்பற்றப்படவில்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அவசரமாக அவை இறுதி செய்யப்பட்டன என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முந்தைய ஒப்பந்த புள்ளிகளின்படி உபகரணங்களை வாங்க நிர்ணயிக்கப்பட்ட தொகை சந்தை விலையை விட அதிகமாக இருந்தது. இதனால் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் நிதி இழப்பு ஏற்படும் அபாயம் இருந்தது கண்டறியப்பட்டது. இந்த ஆய்வின் அடிப்படையில் போக்குவரத்து துறையின் 5 டெண்டர்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு பஸ்களுக்காக 60,000 டயர்கள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர், புதிய மினி பஸ் தயாரிப்பதற்கான இரும்பு அடிச்சட்டங்களை வாங்கும் ஒப்பந்தம், மினி பஸ்களின் மேற்புற கூண்டு கட்ட போடப்பட்ட ஒப்பந்தம், வாகன இருப்பிடத்தை அறிய உதவும் GPS கருவி வாங்க போடப்பட்ட ஒப்பந்தம், பஸ்ஸில் பயணிக்கும் பெண்களின் பாதுகாப்பிற்காக அவசரகால பொத்தான் பொருத்த கோரப்பட்ட ஒப்பந்தம் அடங்கும். போக்குவரத்து துறையின் இந்த 5 டெண்டர்கள் மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியில் நடைபாதை அமைப்பதற்காக விடப்பட்ட சுமார் 284 கோடி மதிப்பிலான 35 டெண்டர், ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் 500 மின்சார பஸ்கள் வாங்க போடப்பட்ட டெண்டரும் விதிமீறல் குளறுபடிகள் காரணமாக ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசுக்கு தேவையற்ற நிதி இழப்பு ஏற்படுவதை தவிர்க்கவும், மக்கள் வரிப்பணம் வீணாவதை தடுக்கவும் இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முழுமையான வெளிப்படைத்தன்மை கொண்ட புதிய டெண்டர்கள் விரைவில் மறு அறிவிப்பு செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.